எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க ஒரு கிணறு. அந்த கிணறுல பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 இடத்துல ஊத்து நல்லா அழகா பைப்ல தண்ணி ஊத்துற மாரியே ஊத்துது பாருங்க. அந்த பக்கம் லெஃப்ட்ல ஒரு இடத்துல ஊத்துங்களா தண்ணி. அப்படியே பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு இடத்துல அப்படியே ரைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த மூலையில ஒரு தவளை பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்துது. இதுல பார்த்தீங்கன்னா சூப்பரா பைப்ல ஊத்துற மாரி தண்ணி ஊத்துது. நானும் பார்க்குறேன் அந்த பக்கம் மோட்டர்ல தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. 9 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்தினே அந்த பயிர்களும் பார்த்தீங்கன்னா தண்ணி போயினே இருக்குது. நம்ம தருமபுரியில இப்படி ஒரு கிணறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நானே ஒரு ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா தருமபுரியில நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன போய் கேட்டேன். உடனே உரிக்குதா? தண்ணி பார்த்தா நல்லா பைப்பில் ஊற்றுற மாதிரியே ஊற்றுது. ஊற்றுல உள்ள அடியில் விவசாயம் பண்ணால் நல்லா பண்ணலாம். அதுக்கு தண்ணி போகுது. அது என்னன்னா அது இது தைலம் இல்லை. ஊற்று நல்லா ஊற்றுது தண்ணி உள்ள.